தொடர் மைக் மைக் கேக்குதா எல்லாருக்கும்? ஓவர்டோஸ் ஆச்சுன்னா டயர்டாக இருக்கும். நீங்கள்லாம் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி முதல்ல இது மாதிரியான கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. சின்ன தமிழ் மணி அவர்கள் வந்து இந்த புத்தகம் வெளியிட்ட ஒரு சில நாட்கள் இருக்கிற சென்னை வந்திருக்கார். அப்போது வெங்கட சுப்ராய நாயக்கர் நீங்கள் அணிஞ்சிருப்பீங்க அவர் வந்திருந்தார். அவருக்கு ஒரே ஒரு புத்தகம் தான் எடுத்துருந்தது கொடுக்கறதுக்கு. ஏன்னா பிரிண்ட் போட்ட உடனடியாக இந்த புத்தகம் வந்து விற்று தீர்ந்து விட்டது. அந்த 2 நாட்கள்லேயே கொடுக்கறதுக்கு புத்தகங்கள் இல்லை எங்ககிட்ட. அப்போ வந்து சொன்னால் என்கிட்ட புத்தகம் இல்லை, மன்னிச்சுக்கிங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் போய் அவரோட காசு போட்டு வாங்கிட்டு வந்து படித்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அடுத்து என்னை பார்க்க வரும்போது இது ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி நடத்துங்க, பாண்டிச்சேரியில் நடத்தணும்னு. நான் வளர்ந்த ஊர் இது பாண்டிச்சேரி, அதனால இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. தெரிஞ்சவங்களை பார்க்கலாம், தெரிஞ்ச இடத்துக்கு வரோம், படித்த பல்கலைக்கழகம் எல்லாம். அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்திலே வச்சுக்கலாம்னு அதை விட பெரிய மகிழ்ச்சி தான். இங்கே வந்திருக்கேன், எங்களோட துறையில் வந்து நான் பேசியிருக்கேன், சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கேன். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னும் பொழுது, ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யணும் போது அதுக்கான விஷயங்களோட வந்திருக்கிறேன். இங்கே நல்லா இங்கே இருக்கிற ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரிசர்ச்சில், அப்படிலாம் நிறைய வருது. ஆனால் தமிழுக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு வந்து இடைப்பட்ட காலத்தில் விட்டு போச்சு. ஒரு 12 வருஷம் லக்ஷ்மி தத்தை தான் அதுக்கான சாட்சி. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர் அங்கெல்லாம் போய் பெரிய விவாதங்கள்லாம் கதை போயிருக்காங்க. யார் இது அப்புறம் ரொம்ப குட்டி போனாங்க, யார் இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பத்திரிகையில் வர அளவுக்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில் ரொம்ப மூழ்கி போயிட்ட உடனே பில்க்லேருந்து ஒரு புத்தகத்தை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. லக்ஷ்மி வந்து கேட்டாங்க, நானும் அந்த புத்தகத்தை கையில் வைக்கிறேன், படிக்க முடியல, என் சிந்தனை ஃபுல்லாக லாபக்குள்ள மட்டும்தான் இருக்குது. அதோட தமிழுக்கும் எனக்கும் இருந்தது, வாசிப்போட மட்டும் நின்று போயிடுச்சு. எங்கேயும் பொதுக்கூட்டங்கள் எங்கேயுமே போகிறது கிடையாது. மீண்டும் முச்சந்தி மன்றம் மூலமாக எப்படியோ 4 பேரும் ஒன்னா ஜெல்லாயிட்டோம். தொடர் வாசிப்புல ஒரு இடத்துல எழுதணும் அப்படின்னு வரும்பொழுது எழுத்தும் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் எழுதினேன், பக்கமா எழுதினேன், பேட்டன் ரைட்ஸ்க்காக எழுதினேன். தமிழ்ல எழுதுறதுன்னு போச்சு. கிடையவே எழுதி ஆகணும் அப்படின்னா ஓகே 2 கதை எழுதியாச்சு, புத்தகமும் வந்துருச்சு. கடைசியா திரும்பவும் பல்கலைக்கழகத்துக்கு அது என்னை மீண்டும் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியும். ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து அதை படித்த உடனே அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, நடத்திக்கலாம் அப்படின்னு அவருக்கும் சொல்லிட்டார். இது வந்து இந்த புத்தகம் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து. ஏன்னா என்னோட கதைகள் 2 கதைகள் தான், மற்ற என்னோட தோழர்கள் எழுதின கதைகள் தான் அத்தனை கதைகள். இந்த கதைகள்ல இருக்கிற இந்த கதைகள் கொடுத்த ஒரு அழுத்தம், இந்த கதைகள் கொடுத்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிற கதை அத்தனையும் சேர்ந்து இந்த புத்தகத்துக்கான விழா எடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசி இன்னைக்கு இந்த விழாவுக்கும் வந்தாச்சு. இதுல கருத்தாளர்கள்லாம் யார் போடலாங்கிறது ரொம்ப யோசிச்சு தான் அவர் முடிவு பண்ணாரு. அவர் சாலை சித்தத்தை கூப்பிடுறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து கடைசியை கூப்பிட்டு கொண்டு வந்தாரு. எல்லாரையும் ஒருத்தரா சொன்னார், இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட புத்தகத்தை கொடுத்துட்டு அவங்க பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்களை சொன்னார். இப்படி ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது அத்தனையுமே ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. எங்களுக்கான விமர்சனங்களே நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை நாங்கள் நிச்சயமா மனதளிச்சுப்போம். மிக்க நன்றி. நாங்கள் 4 ஒரு பெண்களாக வந்து சேர்ந்து ஏன் பெண்கள் மட்டுமே இயங்குறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் 1000 சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கான முச்சந்து அப்படின்னு நாங்கள் ஏன் பேர் வச்சிருந்தாங்க, அந்த முச்சந்தி வந்து ஆண்களுக்கான ஒரு இடம். அது வந்து சோசியல் மீடியாலும் அதே தான், அது வந்து பெரிய சந்து, அது பேரே சந்து தான். ட்விட்டரை வந்து பேரே சந்து தான் சொல்லுவாங்க, தமிழ் சந்துன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சந்து முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அந்த சந்துல ஒரு 3 எல்லாரும் கூடுற இடத்துல நாங்கள் நின்று பேசுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். எங்களுக்குள்ள சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம பணிச்சுமை, எல்லாருக்குமே பணிச்சுமை, எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம், அல்லது வீடு விஷயம் இருக்கு, அவங்களுக்கான ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கு, எவ்வளோ விஷயம் அத்தனைக்கும் நடுவுல தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து முன்னாடி நீங்கள் எழுத்த நோக்கி தவிர்த்து எழுதி அமிர்தவல்லி அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அப்படியே அமைதியாக தொடர்ந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வச்சு பேசி தள்ளிட்டாங்க. அவ்வளவு விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் நாங்கள் அந்த எழுதியிருக்கிற அத்தனையுமே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கான இந்த கதைகள் வந்து பெண் அடிமைத்தனத்தையும் எங்கெங்கெல்லாம் பெண்கள் தோற்று நிற்கிறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டிட்டு விலகிட்டோம். அதுதான் அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ் வந்து யோசிச்சுக்கிங்க அப்படிங்கிறதான் சிறுகதைக்கான ஒரு முடிவாக சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால விட்டுருக்கோம். அதை எல்லாத்தையுமே அவங்க விமர்சனம் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வனுக்கு
தமிழ் நீ போட்டுக்கலாம், ஈஸியாக போட்டுக்கலாம். ஆனால் ஒரு பெண் தலைமையில் ஒரு ஆணுக்குமான இடத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதான். இந்த கதைகள் எங்கேயுமே யாருமே நாங்கள் வந்து பாலியல் விஷயங்கள், பெண்கள் பற்றின விஷயங்கள் வந்தாவே முதல்ல பாலியல் சீண்டல்கள், பாலியல் விஷயங்கள் தான் எழுதும். அது ஏதோ சுயபச்சாதாபத்துக்குள்ள போகிற மாதிரியான விஷயம், அதை பற்றி எழுதியிருக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெண் பிஹெச்டி படிக்க வரான்னா எத்தனையோ இடங்கள்ல மேல் கைடு வந்து பெண்களை எவ்வளவோ விஷயங்களுக்காக பாலியல் சீண்டல் உருவாக்குறதோ அல்லது வித்தியாசமான முறையில் அணுகிறதோ, வேலைக்கு செல்ற இடத்துலயும் அது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு. தினம் 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 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதை பத்தி பேசாம அந்த மாதிரி இடத்துலயும் ஒரு பெண் வந்து ஒரு லீடிங் பொசிஷன், அவங்களும் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் தான், அவங்க வந்து ஒரு எம்எஸ் ஸ்டூடெண்ட், ஒரு லீடிங் பொசிஷன் எடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுதான் அந்த கதையான. ஏன்னா நீங்க அதுக்குள்ளேயே என்னோட கைடு இப்படி சொல்லுவாரு, அப்படி சொல்லுவாரு, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது இல்லாம நான் லீட் பண்றேன் லேப்ல, நான் வேலை செய்யற முழு நாளா நின்று எப்ப ஆண்கள் வெற்றி பெறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராத்திரி முழுக்க உட்காந்து லேப்ல வேலை செய்வாங்க. பொண்ணுங்க 5 மணிக்கு கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும், அந்த இடத்த விட்டு கொடுக்க. ஒரு பெண் இங்கேயே நான் பேசிட்டேன், நைட்டு வந்து ஹாஸ்டலுக்கு வந்தாகணும் இல்ல, நான் ஹாஸ்டல் எனக்கு என்னைக்கு வேலை இருப்பேன், நான் லேப்ல தான் இருப்பேன். ஹெச்ஓடி கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு போய் கொடுத்து நாங்க ராத்திரியில லேப்ல இருப்போம்னு அனுமதி வாங்கியிருக்கேன். அப்படியான ஒரு இடங்களை உங்களுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம கோரும்போது நமக்கான ஸ்பேஸை நாம முதல்ல ஆக்குபை பண்ணணும். அந்த விஷயத்தை தான் அதுல அந்த கதையில வந்து ஆணுக்கு இது பண்ணதோட மையத்தை பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் அப்படி. அதுக்கப்புறம் மண்குதிரை பத்தி இப்படி விட்டுட்டு போனதெல்லாம் இனிமேல் நடக்குமா, இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தன்னுடைய கணவருடைய சம்பாத்தியமும் சேமிப்பும் கடனும் எவ்வளவு இல்லை தெரியும். நிச்சயமா தன்னோட சம்பாத்தியமே யாருன்னா தெரியாது. தன்னோட ஏடிஎம் கடை கணவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இதே ட்விட்டர்ல ஒரு பெண் பெருமையா போடுறாங்க, என்னோட ஏடிஎம் கார்டு என்கிட்ட இல்ல, என் கணவர்கிட்ட இருக்கு. எங்களுக்கு அட்வைஸ் வருது, அந்த பெண்ணை நீங்க ஃபாலோ பண்ண, அதெல்லாம் எங்களை ஃபாலோ பண்ணி, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு எங்களை விட, நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நாங்க இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஆனா அது பெருமையாவே பேசிட்டு இருக்காங்க, அதுதான் பெரிய கொடுமை. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸ் வேற இருப்பாங்க, நம்மள போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அது கொக்கரை வந்தாங்க, அப்பா மழை பெஞ்சு ஓஞ்சி நாங்க தான் அப்படி பேசுவோம். நீங்க அந்த எங்களுக்கு நீங்க பாடம் எடுத்து போயிட்டீங்க, கரெக்டா பிரிச்சுட்டீங்க. எது பொதுவான கதைகள், எது வந்து பெரிய கதைகள் பிரிச்சு ஒரு திறனாக கொடுத்துருக்கீங்க, நல்லது. நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, மாறாய் தான் காளி, அவங்களோட மொழியை வந்து விட்டுறவே கூடாது. அதை பத்தி மட்டும் ஒரு விஷயம் இல்லையா? காளி நான் முதல்ல ஆரம்ப காலத்துல படிச்ச நாவல்கள் முக்கியமான நாவல் வந்து கருக்கு பாமாவோட. அவங்க கருக்கு படிக்கும்போது பாமாவை போன்ல எடுத்துட்டாங்க. அப்போ இவங்க அவங்களால ட்விட்டருக்குள்ள வர முடியல, அவங்களுக்கு தெரியல அந்த விஷயம். ஆனா போன்ல எடுத்தாச்சு. இவங்க இங்க ஏதோ படிக்கிறாங்க, என்னோட போன் வழியா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க படிச்சு நான் முதல் யூஸ்வலா வாசிக்கிறது நான் சொல்லிதான். ஆனா அந்த கதையோடைய போக்கு வந்து ஒரு வட்டார வழக்கு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப தனவான தாலி நான் படிக்கிறேன் முதல் முறையே படிக்கிறாங்க. ஒரு 2 நாள் படிச்சது பாமா வந்தது படிச்சாங்க. பாமாவே அழுதாங்க அவங்க கதையை கேட்டு. என்ன சொல்றாங்க அவங்க பாமானா, என் கதையை நான் இப்படி எழுதியிருக்கேங்கிறது உங்க வாய்ஸ்ல தான் தெரியுதுங்கிறது. அந்த அளவுக்கு காளி வந்து வட்டார வழக்க வாசிக்கிறவர்களையும் சரி, அந்த வழக்கு வந்து அழகா எழுதி கொண்டு வந்திருக்காங்க. நாங்களும் சொல்லிட்டே தான் இருக்கோம், உங்களுக்கு ரொம்ப நல்லா அது கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நோட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். அப்புறம் மாறாகிதான் காளி உண்மைதான் தைரியம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கதையில எழுதிருக்கிற எந்த விஷயமே யாருக்குமே சரியா அந்த கதைக்குள்ளதான் நடந்ததா, இந்த ஆளுக்குதான் இது நடந்ததா அப்படிலாம் கிடையாது. ஒரு பொதுவான விஷயங்களை பாக்குறோம், அதுல இருந்து எந்த கதையில எதை நம்ம போக்க முடியும், எதை நம்ம விளக்க முடியுங்கிற பிரச்சனை எழுத முடியும். ஏன்னா நடந்த அத்தனை விஷயங்களா இருந்தா அது கதையாவே இருக்காது. அப்படிதான். அதனால மாராயோட தைரியம் வந்து காளி அப்படின்னு கண்டிப்பா ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் எங்களோட டீம்லயே ரொம்ப இளம் எங்களுக்கு ரொம்ப சின்ன பண்ணுங்க, இன்றைய காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய டாக்டர் நாகேஸ்வரி. அவங்களோட கதைகள் அத்தனையுமே மாடர்ன் லைஃப் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள் அவங்க 2K அவங்க எழுதுனாங்க 2K. ஆனா வந்து அந்த கதையில வர கதாபாத்திரங்களை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க 2K கிட்ஸ் தானான்னு கேள்வி கேட்பீங்க. ஆனா உண்மை அதுதான். இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிறது நினைக்கலாம். நம்மளை அறியாமலேயே பெண்ணடிமைத்தனத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க, என்ன என் புருஷன் அடிக்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது, அந்த புருஷன் அந்த பொண்ணுங்களெல்லாம் அடிக்கிறான் அதெல்லாம் பத்தி தான் நான் கவலைப்பட்டுட்டு புரடி பேசிட்டு இருக்கேன். தனக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அடுத்தவர் மேல சாட்டிட்டு நான் வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு
அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறது பெண் அடிமைத்தனத்துக்கான முதல் காரணமா இருக்கு. அது எல்லாருக்கும் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நாகஜோதியில வான்பிறகு அம்மாவுக்கு ஒரு துணை தேவையான வழக்கம் சொல்லிட்டாங்க. யாருக்கு என்ன துணை தேவைங்கிறது அவங்களோட சாய்ஸ். அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே கணவன் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கணவன் துணை, ஒரு ஆண் துணை தேவைப்படுறாங்க. அவங்க எந்த விதமானவங்க இருக்கலாம். ஒரு ஆணை வந்து நண்பராக வச்சுக்கலாம், உடல் தேவைக்காக வச்சுக்கலாம், எதுனா வச்சுக்கலாம். அது அவங்களோட சாய்ஸ். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க நாகஜோதி. அப்புறம் காளியோடைய கதைகள்ல எல்லா கேரக்டரும் பின்னி வருது. சமூகம் அப்படித்தானே இன்றைக்கு கிராம சமூகம். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு ஈரோடு பத்தி சொன்னது. ஏன்னா ஈரோடு விஷயத்தை பத்தி அவங்க பேசும்பொழுது அதுல என்ன சொன்னாங்க, எஸ்பி வந்து அவங்க தங்கையை வந்து காதலை விட்டு வெளியில வாங்க சொன்னாங்க. ஆணவ கலையே இல்லைன்னு பேசியிருக்காங்க. காதலை விட்டுட்டு வெளியில படிக்கிற பெண்ணுக்கு காதல் தேவையில்லை. ஆனா அதே படிக்கிற பெண்ணுக்கு திருமணம் செய்து பாலூட்டும் தாயாக படிக்க அனுப்புவாங்க. படிச்சுட்டு இருக்கவங்க ஒரு சிலவங்க வேலைக்கு போகணும் கட்டாயமா இருக்காங்க. சொந்தத்திலேயே திருமணம் செய்யற, நீ உனக்கு வேணும்னா நான் புள்ள கத்துட்டு பாலை கொடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதிக்கிறோம். உனக்கு வேண்டாம்னா நான் காதலை விட்டுட்டு தான் படிப்புக்கு வரணும். படிக்கும்போது காதலிக்க கூடாது. அப்படி ஏதாவது இல்லையா சட்டம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல படிச்சா காதலிச்சா படிப்பு போயிடுமா? அதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் தொந்தரவு பண்ணாம இருந்தவ அது காதல் தண்ணி ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும், படிப்பு தண்ணி ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும். அதுவே புரிஞ்சுக்காம நீங்க புடிச்சு பண்ற தொந்தரவுல தான் இந்த காதலுக்காகவே வராத சப்ஜெக்டா திருப்பி படிக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கேன்னா அதுக்குள்ளேயே போய் முடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அதாவது அது நாங்க வந்து இவங்க இன்னைக்கு ஈரோட்டு விஷயத்தோட தொடங்கினாங்க. நாமும் ஈரோட்டு விஷயத்துல தான் தொடங்கணும். பெண்ணின் அடிமையானால எங்களோட வாசிப்பு தொடங்கிச்சு. ஆனா அந்த ஈரோட்லயே இன்னைக்கும் இப்படியான கொலைகள், ஆணவ கொலைகள் நடக்குது. தன்னோட தங்கைய மனசு காதலில இருந்து வெளியில வர்றதுக்காக மனசு மாத்திர முயற்சியில அப்படி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டாங்க. மனசு மாத்திர முயற்சியில கொலையே நடக்கிற அளவுக்கு தான் இன்னும் சமூக கட்டமைப்பு இருக்கிறது ஈரோட்டில் இருக்கிறது. எந்த மாற்றம், எவ்வளவு மாற்றங்கள் நடக்கிறதுனாலும் நிறைய இடங்கள்ல மாற்றம் நடக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. அதுதான் எங்களோட கதைகள் சொல்லிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி என்ன கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சில இடங்கள்ல ஜூம் மீட் நடத்திருக்காங்க கல்லூரிகள்ல இருந்து. ஒரு சில இடங்கள்ல வந்து வல்லினசிலர்கள் புதுவையில இருந்து வெளியில வர வல்லினசிலர்கள்ல இதை பத்தி இன்னும் விமர்சனம் கொடுக்குது. ஆனா ஒரு நிகழ்வா, பெரிய நிகழ்வா, அரங்க நிகழ்வா நிகழ்த்திருக்கிறது. இதுதான் முதல் முறை. அதுக்கு மிகப்பெரிய நன்றி புதுவை பல்கலைக்கழகம். சாலை செல்வம் அவங்க வந்து பெரிய மன நிகழ்வான ஒரு துறையும் மன நிகழ்ச்சியான ஒரு அதையும் அதையும் கொடுத்து போயிருக்காங்க. அதுக்காக பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. துறை தலைவர்களுக்கும் அப்புறம் ரவிக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பத்திலேருந்தே கண்டிப்பா செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மணி எங்களோட நண்பர் அவருக்கு மிக்க நன்றி. துறை தலைவர் மிக நன்றி. எல்லாரும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு புத்தகம் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு நான் நன்றி வரை சொல்லலாம் யோசிக்கிறேன். இப்போ பெண்களோட கதைகள் அப்படின்றத காலமா எழுதிட்டு தான் வராங்க. ரொம்ப முன்னாடி இருந்தே பெண்களோட கதைகள் சொல்லப்பட்டுட்டே தான் இருக்கு. அம்பை அவர்கள் எழுதின உடல் எனும் வெளி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அது பெண் எழுத்தாளர்களை பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகம் நம்ம படிக்கும் போது நமக்கு தோணும், இவ்வளவு பெண் எழுத்தாளர்கள் இருந்தும் அவர்கள் ஏன் பெருசா கொண்டாடப்படல அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். அந்த மாதிரி கேள்வி வரும்போது அதுக்கான பொது வெளியில பரவலா பேசப்படல அப்படின்றதுதான் காரணமா இருக்கும். சோ பரவலா பேசப்படுறதும் ஒரு கதையை சொல்றதுக்கான தேவையை இந்த சமூகம் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத உணர்றதும் தான் நம்மளோட கதைகள் எழுத வைக்குது. அந்த மாதிரி எழுதப்பட்ட கதைகள் தான் இந்த கதை. இந்த கதைகள்ல பெண்களை மையப்படுத்தி எழுதியிருந்தாலும் இந்த கதைகள் ஆண்களுக்கும் ஆனது. ஆண்களுக்குன்னு சொல்றது இது ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி கதை அப்படின்றதெல்லாம் கிடையாது. பெண்களோட வலிகளையும் கண்ணீரையும் மட்டும் சொல்ற கதைகள் அந்த மாதிரியும் கிடையாது. எல்லா கதைகள்லையும் இந்த சமூகத்துல இருக்கிற நிகழ்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிற கதைகளா தான் எழுத முயற்சி பண்ணியிருக்கோம். அது ஓரளவு இந்த கதைகள்ல வந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ இந்த புத்தகம் பொதுவெளிக்கு வந்ததுக்கு அப்புறமா படிக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கதைகளை அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கண்ணோட்டங்களில் தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு படைப்பு வெளியே வந்ததுக்கு பிறகு அது எழுத்தாளருக்கு சொந்தம் இல்லை, அது வாசகர்களுக்கு சொந்தம். சோ நீங்க என்ன மாதிரி எல்லாம் இன்டர்பிரட் பண்ணீங்களோ இது அத்தனைக்கும் நாங்க வந்து உடன்படணும் அப்படின்றதுதான் எங்களோட கருத்தும். ஏன்னா நாங்க இப்படிதான் எழுதணும், நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எழுத்தாளரோ ஒரு படைப்பாளரோ எப்பவுமே சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன விமர்சனங்களையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நீங்க சொன்ன கதைகளை வந்து நாங்க எழுத முயற்சி பண்றோம். அது
அதே மாதிரி இந்த கதைகள் எழுதுறதுக்கான காரணங்கள், இந்த கதைகள் சொல்ல வர்ற கருத்துக்கள் அப்படின்றத வெவ்வேறு தருணங்கள்ல நம்ம படிக்கும்போது வெவ்வேறு மாதிரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு நான் நன்றி உரை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா மாணவர்கள் மத்தியில ஒரு அரங்கத்துல இந்த புத்தகத்துக்கான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை இந்த அரங்கத்துல மாணவர்கள் ரொம்ப பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கும் போது தெரியுது அவங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான அவங்களுக்கு சுற்றுலா செல்லும் அந்த எண்ணம் இருந்தா கூட உட்காந்து பொறுமையா கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாணவர்கள் பொறுமையா உட்காந்து கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த நிகழ்வை இவ்வளவு அருமையா தொகுத்து எல்லாருக்கும் ஒரு அழகான முன் உரையோட இவங்கதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நெறிப்படுத்தின சீனு தமிழ்மணி அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்வை தலைமை தாங்கி தாமதமா வந்தாலும் கூட இந்த நிகழ்வை வந்து நிறைவாக்கின புல முதன்மையர் முனைவர் சுடலைமுத்து அவர்களுக்கு நன்றி. இந்த புத்தக விழா அப்படின்றது இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்யறதும் இந்த புத்தகத்தின் மீது விமர்சனம் வைக்கிறதும் அதுதான் இதோட முதன்மையான நோக்கம். அத ரொம்ப செழுமையா ரொம்ப நேரிய கருத்துக்களோட எடுத்து முன்வைச்ச முனைவர் அமிர்தவள்ளி அவர்களுக்கு மிக்க நன்றி. முனைவர் கொத்தலை அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி மிக நீண்ட உரை கொடுத்திருந்தாங்க. அந்த உரை முழுக்க பாராட்டுகளும் இருந்தது. அதே நேரத்துல அவங்களோட ஒரு கருத்து முரண் இருந்தா அதையும் வெளிப்படையா வெளிப்படுத்தி இருந்தாங்க. கோமதி மேம் சொன்ன மாதிரி ஒரு மழை பேஞ்சு ஓன்ற மாதிரி இருந்தது கொத்தலை தோழர் அவர்களோட உரை. அதுக்கு மிக்க நன்றி தோழர். நாங்க ரொம்ப எதிர்பார்க்காத அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்த தோழர் சாலை செல்வம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா ஒரு எழுத்து அப்படின்றது ஒருத்தர் உண்மையா மனதார தொட்டிருக்கும் போதுதான் அந்த எழுத்தாளரையோ அந்த எழுத்தையோ வந்து கட்டி பிடிச்சுக்கணும் அப்படின்னு தோணும். அந்த ஒரு உணர்வை இந்த எழுத்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போதே அப்பா நம்ம வந்து எழுதுனதுக்கான அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை இந்த நிகழ்வுல அவங்களோட அந்த அரவணைப்பு கொடுத்தது. அதுக்காகவே மிக்க நன்றி சாலை செல்வத்தோட. அடுத்தது இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போதும் இந்த நிகழ்வுல கருத்துரைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதும் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் ரொம்ப நேர்த்தியா தன்னோட கருத்துக்களையும் அந்த கதைகளை சொல்லியும் சொல்லாமலும் இப்படிதான் அந்த கதைகளை வந்து அவர் எடுத்து சொன்னாரு. கேட்கிறவங்களுக்கு இந்த கதைகளை போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில உரையாற்றிய முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததா என்னோட தோழர்கள் இங்க வந்து பெண்கள் எப்பவுமே ஒன்னா இயங்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தது. அப்படிதான் இன்னும் பெண்களை வந்து நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் உச்சநீதிமன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்ப வர செயல்பட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னும் முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த பெண் எழுத்துக்கள் அப்படின்றது தொடர்ந்து நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும். பெண் எழுத்துக்களை எழுதுறது மட்டும் இல்ல, இந்த சமூகத்துக்கான ஏதோ ஒரு வகையில இந்த சமூகம் முன்னோக்கி செல்றதுக்கு நம்ம பெருசா ஒரு படியை கட்டமைக்கிறோம் அப்படின்றது இல்லாம அந்த படி கட்டுறதுக்கான ஒரு வழியை உருவாக்குறதாவது நம்ம செய்யணும் அப்படின்றத உச்சநீதிமன்றத்தோட நோக்கம். அதில் தொடர்ந்து ஒன்னா இயங்கிட்டு இருக்கிற உச்சநீதிமன்ற தோழர்கள் அவங்களுக்கும் அன்புகளும் நன்றிகளும். மிக்க நன்றி எல்லாருக்கும். ரொம்ப அருமையா இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த